வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, எப்பவும் போல் பொய்யரசன் என்கிற அரசன் தான். அப்புறம் நேற்று இவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது இவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒய்ஃபு கன்சீவ் ஆகிருக்கிறாரு. அது கொண்டை பழமெல்லாம் கொடுக்குறாரு. பரவாயில்ல, நல்ல விஷயங்களில் பாராட்டுக்கள் தான். அதுக்கு முன்னாடி பேசிடலாங்க. 2 நாளைக்கு முன்னாடி, மாமா என்ன உட்காந்துக்கிறீங்க, பெட்டி ஒடிக்கையில் எடுத்துகிட்டு கிளம்புங்க, நாம் மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நானும் கூட நேற்று வீடியோ வரல, மூணார் தான் போயிருப்பேன்னு நான் நினச்சேன். அதுதான் இல்லை. இவங்க ட்ராமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பார்த்தா அது கிடையாது. இந்த அம்மையார் காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் பர்சன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு முதல் இடத்துல இருக்கிற ட்ராமா ஆர்டிஸ்ட்டில் இந்த அம்மா சொல்லலாம். அப்புறம் மூணார் போயிருப்பாங்க கேட்டால் இவங்களுக்கு அதுதான் மூணார் ஆட்டுக்குது. அந்த மூணார் பற்றி சொல்லணுன்னா, காயத்ரி அம்மையார் கூட படித்தா ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்களாம்மா. எந்த ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியல. அதான் ரெசார்ட் வேறு வச்சுருக்கலாட்டுக்குது. ப்ரொமோஷன் வீடியோக்கு இப்படியெல்லாம் போய் பேசக்கூடாது. அப்போ இவங்க காயத்ரி அம்மையார் வாயில் வர்றது முக்கால்வாசி பொய்துன்னு வச்சுங்க. கணவன் மனைவி உட்காந்துட்டு பொய்யை பேசிட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்க்குறதுல முதல் இடத்துல இவங்க தான். அப்புறம் இவங்க போனது மூணாறான்னு கேட்டால் அது இவங்களுக்கு தான் மூணாறாட்டுக்குது. சப்ஸ்கிரைபர் உடனே சொல்லியிருந்தாங்க, அண்ணா நீங்கள் மூணார் போங்க, போயிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் எப்பவும் போல் பொய்யரசன் சரிங்கார். இவர் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையும் மூணார் போக மாட்டார். மூணார் எந்த திசையில் இருக்குதுன்னு இவருக்கு தெரியாது. மூணார் பல பேர் போவாங்க, எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி போவாங்க. ஆனால் இவங்க மூணாறாக இருந்தாலும் சரி, ஊட்டியாக இருந்தாலும் சரி, கொடைக்கானலாக இருந்தாலும் சரி, இவங்க போகிறது பூரா எந்த இடத்துலையுமே கஷ்டப்பட்டெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு இப்படி தான் போவாங்க. ஒன்றா மூணார் போகணும், இல்லை மூணார் பற்றி பேசக்கூடாது. அதை விட்டு போட்டு எங்கள் பேர் சொன்னிங்கன்னா அந்த ரெசார்ட்டில் 50% ஃப்ரீ, 70% ஃப்ரீ. எந்த ஃப்ரெண்டு இவங்களுக்கு படித்த ஃப்ரெண்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியல. நேற்று ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க, அதுதான் இவங்களுக்கு மூணார் ஆட்டுக்குது. மொத்தத்தில் ட்ராமாங்கிறதுக்கு இந்த அம்மையாருக்கு முதல் இடத்துல நாம் சான்றிதழ் கொடுக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் அவங்க ஃப்ரெண்டு பெர்கன்சியாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான், பாராட்டுக்கள். ஆனால் எப்படி போகிறாருன்னு வருங்க, 4 நாளாக ஒரே சட்டையை தான் போட்டுக்கிறாரு. சுத்தபத்தம் இல்லாமல் அந்த சட்டையை போட்டு தான் போகிறாரு. ஒரு வீட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு நல்லா புது சட்டையை போட்டு போகலாம் இல்லைங்க. அந்த அம்மா யாராவது சொல்லாமல் இல்லைங்க, ஏங்க நீங்கள் இப்படி வராதிங்க, என்ன நினைப்பாங்கண்ணே. இளவரசனுக்கு என்றைக்குமே சுத்தங்கிறது கிடையாது. காயத்ரி அம்மையாருக்கு சுத்தங்கிறது எட்டாக்கணிங்கிறது இதுதான். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே சட்டையை போட்டால் 4 நாளாக வீடியோ போட்டுக்கிறாரு. அதே சட்டையை போட்டால் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அதுதான் உண்மை. அந்த சட்டையை 4 நாளாக போட்டுக்கிறாரு. அதே சட்டையோடு தான் சுவரத்தனமாக போகிறாரு. ஒரு நாகரிகங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நாகரிகங்கிறதுங்கள கிடையாது. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்புறம் அவங்க சப்ஸ்கிரைபர் கூட மூணார் தான் போகிறாங்கன்னு நினச்சிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க மூணாரில் போக மாட்டார். மூணார் போகணுன்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா, பெருமாநல்லூர்லேருந்து மூணாருக்கு 300 கிலோமீட்டர், 300 600 அப் அண்ட் டவுன் போகணுன்னா ஒரு 650 கிலோமீட்டர் வருங்க. 650 கிலோமீட்டர் போகணுன்னா 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும். அப்புறம் அங்கேயும் சுற்றி பார்த்தா ஒரு 7000 8000 செலவாகு. இந்த 8000 ரூபா நம்ம பொய்யரசன் செலவுன்னு வரான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டார். போய் ஒரு மூணாருக்கு 8000 ரூபா செலவு பண்ணு வரான்னு கேட்டால் பண்ண மாட்டார். என்ன காரணம்னா, இவருக்கு வர்றது ஊரை இலவசமாக வரணுங்க. இலவசமாக வந்தால் தான் இவர் செலவு பண்ணுவார். இவர் மூணாரும் போக மாட்டார், கொடைக்கானலும் போக மாட்டார். அப்படி போகணுன்னா இலவச வருமானத்தில் தான் போவார்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது சுத்தபத்தமாக போகணுங்க. அதை விட்டு போட்டு 4 நாளாக ஒரே சட்டையை போட்டுக்கிற அந்த சட்டையை போட்டு தான் போகிறாரு. எப்படி ஒரு நாகரிகங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் ஒருத்தர் ஏறினார், அவர் எங்கேயோ நான் பார்த்துருக்குறேன், ஒரு ஆப்டாயிரம் போட்டு அவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம பொய்யரசனை பற்றி எல்லாமே தெரியும். என்ன தெரியும்னு கேட்டால், இளவரசனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் அது அந்த டவுசர் போட்டுக்கிற அந்த நபருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எங்கேயோ நான் பார்த்துருக்குறேன். அவர் என்னும் பாரு, இளவரசனை மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பாரு. ஆனால் அந்த முதல் மனைவி பற்றி அவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் யூடியூப்பில் இளவரசன் நல்லவர் வல்லவர் அப்படிம்பார். அப்புறம் எப்பவும் போல் சாப்பாடு வீடியோ தான். ஒரு கடைக்கு போகிறாங்க, எங்களுக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கலிங்க, சிக்கன் பிரியாணி தான் கிடச்சதுங்க. அந்த சிக்கன் பிரியாணியுமே வறுவலையும் சாப்பிட்டு என்னங்கிறாரு, ஒரு ஹோட்டல் கடையில் உட்காந்துட்டு பேசுகிற வச்சு பாருங்கள். நாங்கள் வந்தோங்க,
ஆனால் நல்லா இருக்குன்னு தான் நினச்சி தான் வந்தோம். ஆனால் நல்லாவே இல்லைங்க. வாயிலே வைக்க முடியலைங்க. கேட்டால் எங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறாரு. இவரை மாதிரி அந்த ஹோட்டல் கடைக்கார ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா அவர் தான் தலைகுனிவு படணுங்க. யாராச்சும் ஹோட்டலுக்கு வருவாங்களா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால்? சாப்பாடு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போட்டு அந்த ஹோட்டலில் கடையை விமர்சிக்கிறதுல இளவரசனுக்கு கைவந்த கலை. பல வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். பல ஹோட்டலில் இவர் சாப்பிட்டு போட்டு இவர் வந்து அந்த ஹோட்டல் குறைய சொல்கிறாரு. ஹோட்டல் தொழிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம பொய்யரசனுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாதுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. உழைச்சா தான் தெரியும். ஹோட்டல் கடை நடத்துறது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. அதாவது ஒரு மாஸ்டர் அந்த ஹோட்டல் கடைக்கு மாஸ்டர் லீவ் விட்டார்னா அந்த ஹோட்டல் கடையை மூடிட்டு தான் போகணும். இவர் டேஸ்ட் இல்லையாமா. ஆமாம், இவர் வீட்டில் செய்கிறத பூரா வந்து ஃபாரின் அளவுக்கு டேஸ்ட் தான் இவர் நினைப்பார். இவர் விஐபி வர்றாரு, இவருக்காக வந்து டேஸ்ட்டு கொடுக்கணும். கணவன் மனைவி உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹோட்டல் கடைக்கு போகிறது, சிக்கன் திங்கிறது, மட்டன் திங்கிறது, அது சாப்பிட்டு அது டேஸ்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஹோட்டல் கடையில் உட்காந்துட்டு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தா யாராச்சும் அந்த ஹோட்டலுக்கு போவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக போக மாட்டாங்க. அந்த நாகரிகம் கூட இந்த ஆளுக்கு தெரியலன்னா என்னென்னு எனக்கு புரியல. மொத்தத்தில் ஒரு ஹோட்டல்கள் சாப்பிட்டு பிடிக்கலன்னா கம்முன்னு போயிடணும். அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க. எங்கே போனாலும் சாப்பாடு தவிர வேறு எதுவும் இல்லை. வீட்டில் தான் நான்வெஜ் செய்கிறாங்க. வெளியில் போனாலும் ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கறி தான், எங்களுக்கு கறி இல்லாத ஒரு வாழ்க்கை எதுவும் கிடையாது. அப்புறம் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணார். ஒரு நாள் கூட இது வரைக்கும் போகல. எப்போவுமே போக மாட்டார், அது வேறு விஷயம். அது யூடியூப் வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் அந்த ஹோட்டல் கடையில் உட்காந்துட்டு அது சரியில்லை, இது சரியில்லைங்கிறாரு. இவர் வீட்டில் இவர் சமையல் செய்கிறாரு, அது இவர் தான் வேறு லெவலுங்கிறாரு. அடுத்தவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பேசாமல் இவர் ஹோட்டல் கடையை வச்சு நடத்தி அப்போ பார்க்க சொல்லுங்கள். அப்போ அந்த அருமை தெரியும். எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையும் பண்ண மாட்டாருங்க. அப்புறம் நைட்டி பிஸ்னஸ்ஸு பற்றி சொல்லணுன்னா அடுத்தவங்கக்கிட்ட அதிக விலை சுமத்தி லாபம் பார்க்குறதுல இவங்கள மாதிரி ஒரு தம்பதிகளில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்புறம் காயத்ரி மாரி பற்றி சொல்லணுன்னா அந்த அம்மா மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் பர்சன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவரை எந்த இடத்துலையும் உழைக்க சொல்ல மாட்டார். கணவர் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும்னு, ஆனால் கணவர் உழைக்கக்கூடாது. அப்புறம் இவங்க அக்கா பையனை பற்றி சொல்லணும். அக்கா பையன் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். அது அக்காவும் இல்லை, அக்கா பையனும் இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இளவரசனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் அந்த மனைவியோட மகன் தான் அக்கா பையன் சொல்லிட்டு பித்தலாட்டம் போட்டுக்கிறாரு. அது அந்த டவுசர் போட்டுக்கிற நண்பருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை பற்றி பேச மாட்டார். ஆனால் அவர் எங்கேயும் நான் பார்த்துருக்குறேன். மொத்தத்தில் ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இன்னொரு இடத்துக்கு அவர் புதுசாக போகிறாலும் சரி, ஒரே சட்டை 4 நாளாக போட்டிருப்பார். அந்த சட்டை சுத்தபத்தம்லாம் போடுறதா நம்ம இளவரசன் ஒரு நாகரிகம் இல்லாத ஆள், ஒழுக்கம் இல்லாத ஆள் தான் நான் திருப்பி சொல்லுவேன். டிசிப்ளின் டீசென்ட்டுங்கிறது இவருக்கெல்லாம் என்னென்ன தெரியாது. கேட்டால் அப்படி இப்படிம்பார். அப்புறம் இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர். இவர் ப்ரொமோஷன் பண்ண சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் 15 லட்சம் மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தனித்த திறமையால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், கொண்டு போகணும். அதை விட்டு போட்டு இன்னொருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இவர் சேனல் பார்க்குறது பெரிய விஷயம். இன்னொருத்தர் இவர் சப்போர்ட் பண்ணுற சேனல் பார்க்குறது அதை விட பெரிய விஷயமானு கேட்டால் எனக்கு தெரியலைங்க. இவர் சேனல் பார்க்குறத உண்மையுமே 1ஆம் நம்பர் மூளை இல்லாத ஆள் தான் நான் நினைப்பேன். 3ஆரும் சொல்லி போட்டு அங்கேயும் சுற்றிட்டு போட்டு ட்ராமா பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்னமோ வேறு நாயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இருக்கிறதுல யூடியூப்பில் ஃபஸ்ட்டான யூடியூப்பர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.